ஓம் அகதீசாயனம். அகத்திய பெருமானின் அற்புத அருட்கருணையோடு திருமுருகப்பெருமானை, சஷ்டி நாயகனை, சம்கார நாயகனை, சடாட்சர வேந்தனை வருகன வருக வருக என திருச்சபை அமர்ந்தவனே போற்றி, பெருஞ்சபை அமர்ந்தவனே போற்றி, பேருலகமாம் பிரபஞ்சத்தை ஆளும் மன்னனாக முடிசூடி அமர்ந்தவனை போற்றி போற்றி என அருமுருகப்பெருமானை, கந்தப்பெருமானை, கதிர்வேல பெருமானை வருக வருக என கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கதிர்வேலனுக்கு, செல்வ குமரனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, திருச்சபை அமர்ந்தவனுக்கு, பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு, பிரபஞ்சமா சபை அமர்ந்தவனுக்கு, பிரபஞ்ச மன்னனாய் அமர்ந்தவனுக்கு, பிரபஞ்சத்தை ஆள்பவனுக்கு, யுகமாற்றம் செய்ய வந்தவனுக்கு, யுகமாற்றம் செய்து அமர்ந்தவனுக்கு, ஈரேழு லோகங்களையும் தன்னிலே கொண்டவனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ஞான பண்டிதனுக்கு, ஞான சபை அமர்ந்தவனுக்கு அரோகரா 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 அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆழி பெருங்கடல் போல் அருட்கருணை தோற்றம் கண்ட நல்வடிவம் பெற்ற சபைதனில் சுற்றம் நிலை கொண்ட தவம் கண்ட ஆழ்நிலை ஆழிதனில் அமையப்பெற்றிருக்கும் அற்புத சபை, உயர் பிரபஞ்ச மகா சபையாய் விளங்கும் இச்சபைதனில் பிரம்ம நாளிகை பொழுததுகான் வேளைதனிலிருந்து துவங்கிய அற்புத ஏற்றம் கொண்ட நற்திதி பெருவிழா கண்டவனே அத்திதி நாயகன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே சரவணனே போற்றி. எவ்வேளையும் அருள் வேளையாய், அது அருட்கருணை கொண்ட பிரபஞ்ச மகாசபை வேளையாய், சிவமகா சித்த வேளையாய் மாற்றியமைக்கும் உயர்நிலை கொண்ட தவம் கண்டவனே, தவத்திற்காவல் புரிந்தவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே யுகாய நமக. உன்னருள் தினமாக விளங்கும் ஒவ்வொரு தினங்களும் உள்ளுக்குள் நற்திதியாய் வளர்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளிகை பொழுதது வேலைதனில் நீர் ஆற்றி இருக்கின்ற தவம், ஆற்றி இருக்கின்ற தவம், ஆற்ற இருக்கின்ற தவம் யாவற்றிற்குள்ளும் உள்ளிருந்து தவம் கண்ட சீடர்கள் புடைசூழ அவர்கள் காணும் தவம், காண்கின்ற தவம் யாவற்றிற்கும் அருள்காவல் பணிபுரிபவனாய் யாம் திருக்காவலன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே திருமுருகப் பெருமானே போற்றி. அருட்சபை பொற்சபை பொன்னம்பல மகாதேவன் அமர்ந்த பிரபஞ்ச மகாசபை என்னும் நாமங்களை வரிசை வரிசையாக உமக்கு தாரை வார்த்திருக்கின்ற உலகோர்க்கு நல் சித்தனை தாரை வார்த்த எம்பெருமான் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் சபைதனிலே வந்தமர்ந்தோம். திருமுருகன் சித்தனே போற்றி போற்றி. உன்னருள் நாள் என்று உலகோர்கள் கூற, அது உன்னருள் நாளல்ல, அது நம் சபையருள் நாள் என்று உரைத்த அகத்தியன் சபைதனிலே ஒவ்வொரு பொழுததுகான் வேளைதனில் உன்னை நாடி வர எத்தனித்து அங்கமர்ந்து உன்னை வேண்டி நின்று உன் திருக்கால், உன் திருச்சாழ்தனை பிடிக்கின்ற அற்புத நிலை கொண்டோர்கள் வடிவாய் நீர் வளம் வர அவர்களுக்குள் அவர்களை வளம் வரும் அருட்குமரன் உன்படிவில் வந்தமர்ந்தோம். சித்தனே யுகனே போற்றி போற்றி. ஆற்றல் ஆற்றல் என்று கூறுகின்ற அற்புத நிலை பெற்ற சபை, உன் ஆற்றலுக்குள் இருக்கும் சிவசித்த ஆற்றல் எவரால் எங்கிருந்து எத்தகைய கால வேகத்திற்குள் அது வந்து பெறப்பட்டது என்கின்ற சூட்சமத்திற்குள் செல்கின்ற வேளை, அது வேளைதான், அது வேலாற்றிய வேளைதான் என்று உணர்கின்ற பொழுது
அச்சூட்சமத்திற்குள்ளிருந்து வருகின்ற வேளை காண்கின்ற வேளையாக வந்தமையும் திதிநாள் இதுவென்று உரைக்க வந்தோம் அருமுகன் சித்தனி. சிவாய நமக. அவ்வருள் நாட்கள் என்று தேடி அலைகின்ற காலங்கள், அவ்வருள் நாளிகை பொழுது எதுவென்று தேடி அலைகின்ற காலங்களெல்லாம் கடந்த நிலைதனில், அக்காலங்கள் நடந்த நிலைதனில், ஆற்றல் தேடி அலைந்த காலங்களில் அக்காலங்கள் நடந்த கால வேளைகளில் எல்லாம் அறியாதோர் அறிந்து நிற்கும் ஆற்றல் கொண்ட அறிநின்ற சபையாக, அறி உன் நின்ற சபையாக, அறி உன் உள் நின்ற சபையாக இச்சபையை காண்கின்ற பொழுது அறிவார்கள் அக்காலங்களை என்று உரைக்கின்றோம் அருமுகன் சித்தனி. அருமுகப் பெருமானே போற்றி போற்றி. உன்னருள் நின்னருள் எனதருள் அவனருள் அகத்தியன் அருள் என்று தனித்தனியான அருள் என்பது பிரபஞ்சத்தில் இல்லை என்று கூறுகின்றோம் அருமுகன் சித்தனி. அருமுகப் பெருமானை போற்றி போற்றி. அது ஓர் அருள் பேரருள் பிரபஞ்ச பேராற்றல் கொண்ட அற்புத அன்பின் வடிவமாக திகழும் ஒரு குருவினுடைய அருளுக்குள் அத்துணை அருளும் சமர்ப்பணம் என்று உரைக்க வந்தோம் அருமுகன் சித்தனி. அருமுகப் பெருமானை போற்றி. காலம் தொட்டு நடக்கின்ற, நீண்ட காலம் தொட்டு நடக்கின்ற இத்தகைய வேள்வி நிலைகள், ஒருவருக்கொருவர் தனக்குள் நடத்துகின்ற வேள்வி நிலைகள், அது கேள்வி நிலைகளாக எழுந்து நிற்கின்ற பொழுது அக்கேள்விதனை வேறிருக்கின்ற அற்புத உபதேச நிலைகள் அவ்வேள்வி நிகழ்த்துகின்ற சாதனங்களாக உள்ளுக்குள் இருந்து என்று எரிய துவங்குகின்றதோ, என்றெறிய துவங்குகின்றதோ அன்றறிய துவங்குகின்றான் ஞானம் என்பதை என்று அறிவிக்க வந்தோம் அருமுகன் சித்தனி. அருமுகப் பெருமானை போற்றி. பிரபஞ்ச மகாசபை என்னும் அணையா எரிநிலை கொண்ட ஓமநிலை தாரை வார்த்திருக்கும் அற்புதமான சித்தர்கள் ஓமகுண்டத்தை சுற்றிலும் ஆற்றல் கொண்டு அமர்ந்து அதனை அணையா நிலைதனில் பாதுகாத்து வருகின்ற சித்தர்கள் தவமிருந்து கொண்டுதான் அதனை அணையா நிலைகளில் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம் அருமுகன். அத்தவ நிலைக்குள் இருந்து அணையா நிலைதனை எவ்வாறு அவர்கள் ஓமகுண்டத்தை காத்து நிற்கின்றார்களோ அதுபோல் நீர் தவம் இருந்த பொழுதும், நீர் இருகண் மூடி தவம் கொண்ட பொழுதும் பிரபஞ்சத்தை எத்தகைய வன்கொடுமையும் கண்டுவிடா அளவிற்கு கண்காணித்து கொண்டிருக்கின்றாய் சித்தகணங்கள் மூலம் என்று உரைக்க வந்தோம் அருமுகன். திருமுகப் பெருமானை போற்றி. அந்நிலைதனை உணர்கின்ற காலங்களை நோக்கிய பயணத்தை ஈட்டுகின்ற மானிடர்கள் உனக்குள் அவர்கள் காணும் தவத்தினால் உன்னாற்றல் பெற்ற அத்தகைய பணிதனை அவர்கள் இப்பிரபஞ்சம் முழுவதும் சென்று ஆற்றுகின்ற காலங்களே ஆதி கைலாய இறை சூட்சம நூலினுடைய அற்புத உயர்நிலை மேலோங்கி நிற்கும் காலம் என்று உரைக்கின்றோம் திருமுருகப் பெருமானை போற்றி. அந்நிலை துவங்கியாகிவிட்டது என்று முடி சூட்டு விழா கண்டாயோ அன்றே களிக்கு முடி அகற்றும் விழா நிகழ்ந்து விட்டது என்று உரைக்க வந்தோம் அருமுகன். குகாய நமக. முடியகற்றும் விழா களிநிலைக்கு துவங்கிய காலம் முதல் தர்ம யுகமானது விதைக்கப்பட்ட அத்தகைய நாள் முதல் இன்றைய நாள் வரை தர்ம யுகம் வேர் அங்கும் இங்குமாக பரவிவிடப்பட்டு பிரபஞ்சம் முழுவதும் வியாபிக்கப்பட்டு ஒரு சிறு துளிதான் எழுந்து நிற்கின்றது என்று உரைக்கின்றோம் அருமுகன் சித்தனி. அருமுகப் பெருமானை போற்றி. தளிர்விட்டு நிற்கின்ற அற்புத தளிர் கொடியது அது பரவ துவங்குகின்ற பொழுது களி என்ற ஒன்று இருக்குமிடம் தெரியாமல் அகழ்கின்ற காலங்கள் வரும் காலங்கள் சபை காலங்களே என்று உரைக்க வந்தோம் அருமுகன் சித்தனி. பெருமானை போற்றி. உனக்கு நல்ல ஆசி, உன் நிலை கொண்டோர்க்கு நல்ல ஆசி, உன் நிலைக்குள் அமர்ந்திருக்கும் உன் உறவு நிலைக்கு நல்ல ஆசிதனை திருமுருகப் பெருமான் யாம் சஷ்டி விழா ஆசியாக வழங்கி மகிழ்கின்றோம் சித்தனி. திருமுருகப் பெருமானை போற்றி. அருள் கொண்ட கணங்கள் எல்லாம் தினம் தினம் நாளிகை பொழுதுகள் பாராது ஆசிகள் உரைத்து கொண்டிருக்கின்றன. அது இயல்பாக ஒன்றிரண்டு ஆசிகள் இயல்பாக உரையாடலாக வந்து கொண்டிருக்கின்றன என்று கூறுகின்றோம் அருமுருகன் சித்தனி. அவ்வாசி நிலைகள் உனக்குள் இருந்து வியாபித்து பிரபஞ்சம் முழுவதும் செல்கின்ற பொழுது உன்னை நினைந்தோர்களுக்குள் அவ்வாசி அவர்கள் சரீரம் நனைகின்றவாறு அது இடப்படுகின்றது சுற்றமமாய் என்று உரைக்கின்றோம் அருமுகன் சித்தனி. சிந்தை நனைகின்றது, அவர்கள் சிரசு நனைகின்றது, உள் நனை
அந்நிலை நடைபெறுகின்ற பொழுது கண்களில் நீர் திவலைகள் பொங்கி வருகின்ற அச்சூழல்தான் தர்மம் நிலைநாட்டப்படுகின்றது. களி அது அந்நீரினால் கரைக்கப்படுகின்றது என்று உரைக்க வந்தோம் அருமுகன் சித்தன். வாய நமக. இத்தத்துவ ஞான நிலைகள் அறிவுசார் நிலை கடந்த அற்புத ஞான தத்துவ நிலைகளை உரைக்கின்ற ஆதியிறை சூட்சமன் நூலானது மற்றொரு பரிமாணத்தை நோக்கி சென்று அருமுகன்தான் அமர்ந்திருக்கின்றான் எனில் உள்ளிருந்து வருகின்ற அற்புதமான தத்துவ வார்த்தைகள் அருமுகன் திருவாய் மொழிகளிலிருந்துதான் வந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற சூட்சமத்தை உணர்வோர்களுக்குள் அருமுகன் ஆழ்நிலைக்குள் குடியிருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். திருமுருகன் பெருமானை போற்றி. அற்புத ஆசிதனை அருள்வேல் பகிர்வு விழாதனிலே அகத்தியன் உள்ளிட்ட சித்ததேவ கணங்கள் எல்லாம் பரிசாக வழங்குகின்ற பொழுது இவ்வுரையாடல் எப்படி நடைபெறுகின்றது தெரியுமா சித்தனி? அருள்வேல் பகிர்வு விழாதனிலிருந்து ஆசிகளை அகத்தியன் வழங்கிய அக்காலம் முதல் இன்றைய சஷ்டி திதி பெருவிழாவிலே நடந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான சச்சங்க பெருவிழாவில் அகத்தியனை முன்னுக்கு வைத்து அற்புதமான முகப்புரை ஆற்றக்கூறி சிவமகா வாழை சித்தனுடைய சீற்றம் கொண்ட அன்பு உரைக்கு அடுத்தாற்போல் அற்புத நிலையாகிய திருமுருகப் பெருமான் யாம் என்று நீ அழைக்க அருமுகன் யாம் வந்து உரையாடுகின்ற இந்நிலை எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது தெரியுமா சித்தனே? ஒரு நிலை கூட ஆற்றல் கொடுக்காது, ஒரு நிலை கூட நூலாற்றல் கொடுக்காத அருமுகனை அமர வைத்து உரையாடுகின்ற அற்புத ஆதிகரை சூட்சம பேலைக்குள் இருந்து யாம் உரையாடுகின்றோம் என்று உரைக்கின்றோம் சித்தனே அருமுகன். அருமுக பெருமானே போற்றி. நா மட்டும் அசையும் அந்நாவில் மட்டும் திருமுருகன் நாயிருக்கும் மற்ற நிலைதனிலே உன் சீடன் தான் அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் அருமுகன் சித்தன். திருமுருக பெருமானே போற்றி போற்றி. அந்நிலை பெற்ற ஆதிகரை சூட்சமன் நூல் பல்வேறு பரிமாணங்களை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அருமுகன். உன் சீடன் தயங்குகின்றான், உன் சீடன் தயங்கி நிற்கின்றான், கலங்குகின்றான். ஆற்றல் எழவில்லை சரீரத்திலே, எங்கிருந்து சப்தம் எழுகின்றது என்று அவன் ஆராய்தல் நிலைக்குள் அவன் ஆராய விடாத அத்தகைய நிலைக்குள் இருந்து அருமுகன் உரையாற்றி கொண்டிருக்கின்றோம் சித்தனே யாம். திருமுருக பெருமானை போற்றி. இந்நூல் என் நூல் என்று எவரும் சொந்தம் பாராட்டாத நிலைதனிலே அந்நூல் எந்நூல் இல்லை என்று உனக்குள் இருந்து நீர் கூறுகின்ற அச்சரண் நிலைக்குள் இருந்து யாம் அருமுகன் கூறுகின்றோம் அற்புத நிலையாய். இந்நூல் அகத்தியன் காட்டிய வழியில் பயணித்த அற்புத நிலைக்கு பெற்ற ஆதிகரை சூட்சம நூல் அது உன் நூல் என்று உரைக்கின்றோம் அருமுகன் சித்தனே. உனக்குள்ளிருந்து பேராற்றலாக வளம் வருகின்ற ஆதி இறைநிலை உபதேசங்கள் ஞான உபதேசங்கள் எல்லாம் எங்கும் எழாத பேராற்றல் கொண்ட அற்புத உரையாடல்களாக இனிவரும் காலங்களில் மிளிர்ந்தோங்கி வரும் இதுகாரும் இதை காட்டிலும் அற்புத ஆற்றலோடு என்று உரைக்கின்றோம் அருமுகன் சித்தனே. அருமுருக பெருமானை போற்றி. உணர்ந்து நிற்கின்ற சீடர்கள் உறைந்து நிற்கின்ற அந்நிலை கடந்து உன்னுள் இறைந்து நிற்காது உன்னை இறைவி நிற்கின்ற அற்புத ஆற்றல் பெறுகின்ற சீடர்களாக வளம் பெறுவர் வரும் காலங்களில் என்று கூறுகின்றோம் அருமுகன் சித்தன். அருமுருக பெருமானை போற்றி. இறையது இறையது என்று தேடி அலைவோர்களே, இறை தேடா உலகில் இறையை தேடுகின்ற பொழுது இறை இறையோடு வந்து உன்னுள் இறங்கும் என்று கூறுகின்றோம் அருமுகன் சித்தனே. அருமுருக பெருமானை போற்றி. இறை அடைந்த தஞ்சம் அடைந்த தலம் தனிலே இறையாக வளம் வருகின்ற உயிராற்றல் கொண்ட உயர் இறையாற்றல் கொண்ட உயிராற்றலுக்குள் உயர் இறையாற்றலை கொண்ட வாழும் குருவாக வளம் வரும் சிவமகா வாழை சித்தனே, அருள் சஷ்டி திதி பெருவிழாவினுடைய ஆசிகளை உமக்கும் உமை சார்ந்தோர் யாவருக்கும், உமை சார்ந்தோரெனில் உன்னுள் கலந்தோர் யாவருக்கும் நல்லாசிகளை வழங்கி அமர்கின்றோம் அருமுகன் சித்தனே. கந்தவேல் பெருமானுக்கு, கதிர்வேல் பெருமானுக்கு, ஞானவேல் பெருமானுக்கு, பிரபஞ்ச நாயகனுக்கு, பிரபஞ்சமாய் அமர்ந்தவனுக்கு, யுகமாற்றம் செய்பவனுக்கு, கலியுக வரதனுக்கு, சிவபுத்திரனுக்கு, சிவசபை அமர்ந்தவனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. கந்தனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, சூரனுக்கு அரோகரா 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 அரோகரா. கந்தவேல் பெருமானுக்கு
கதிர்வேல் பெருமானுக்கு, ஞானவேல் பெருமானுக்கு, நல்வேல் பெருமானுக்கு, உயர்வேல் பெருமானுக்கு, சித்தவேல் பெருமானுக்கு, சிவவேல் பெருமானுக்கு, சக்திவேல் பெருமானுக்கு, சரவண பவனுக்கு, சண்முகனுக்கு, சண்முகனுக்கு, மகா சபை அமர்ந்தவனுக்கு, மகத்துவம் புரிபவனுக்கு, அரோகரா அரோகரா அரோகரா. சங்கு சங்கு.